திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நாளை மறுநாள் குடமுழுக்கு நடைபெறவுள்ள நிலையில் திருச்செந்தூர் நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை அங்குள்ள செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்டு பெறலாம். ஜெயக்குமார், 12 ஆண்டுகளுக்கு பிறகு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் குடமுழுக்கு நடைபெற இருக்கு. என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? திருச்செந்தூர் முருகன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில். இங்கு நடைபெறக்கூடிய சூரசம்ஹாரம், சஷ்டி போன்ற நிகழ்வுகளுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் முருகனை தரிசித்து செல்வார்கள். முருகனை வேண்டி சென்றால் நினைத்தது நிறைவேறும் என்பது ஐதீகம். அது மட்டுமல்லாமல் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய கும்பாபிஷேக நிகழ்ச்சியை கண்டு சென்றால் மக்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும், வாழ்க்கை செழிக்கும் என்பது மக்களின் நம்பிக்கை. இதனால் வரும் 7ஆம் தேதி நடைபெறக்கூடிய கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்காக திருச்செந்தூர் நுழைவாயிலில் இருந்தே தோரணங்களாக மின் விளக்குகள் போன்றவை அலங்கரிக்கப்பட்டுள்ளது. கோயில் வளாகத்தை சுற்றி வாழை மரங்கள், கரும்பு போன்றவை கட்டி அலங்கரிக்கப்பட்டுள்ளது. தற்போது கோவிலில் மேலே உள்ள 9 கலசங்கள், அதாவது கோயில் 137 அடி உயரம் கொண்டது, 9 தளங்களை கொண்டது. மேலே 9 தளங்களை குறிக்கும் வகையில் 9 கலசங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் ராஜகோபுரத்தின் மேலே. அந்த கலசங்களில் ஏறி தண்ணீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்வதற்காக தண்ணீர் ஊற்றுவதற்கு தேவையான சாரம் கட்டக்கூடிய பணிதான் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. கோயிலுக்கு கீழே இப்போ யாகசாலை பூஜை நடத்தக்கூடிய மண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது. முழுமையாக தங்க நிறம் போல் ஜொலிக்கக்கூடிய தங்க தகடுகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே 76 பூஜைக்கான குண்டங்கள் அமைக்கப்பட்டு 62 நாயன்மார்கள் தமிழில் மந்திரம் மோத காலை மாலை 2 வேளையும் யாகசாலை பூஜை நடைபெறும். 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி காலை வரை மொத்தம் 12 யாகசாலை பூஜைகள் நடைபெறும். 12 யாகசாலை பூஜை நிறைவடைந்தது பிறகு கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடைபெறும். இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சி முடிந்த பிறகு அந்த புனித நீரை தங்கள் மீது தெளித்து சென்றால் அவர்கள் சர்வ சாப விமோச்சனம் பெறுவார்கள் என்பது நம்பிக்கை. இது சுமார் 16 வகையான செல்வங்கள் இவர்களுக்கு கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை. இதனை அடுத்து 1ஆம் தேதி முதலே இந்த யாகசாலை பூஜையும் நடந்து வருகிறது. பக்தர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். நாளை அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 6000 பேருந்துகள் சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினரும் 6000த்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. இன்னும் சற்று நேரத்தில் யாகசாலை பூஜை நடைபெற இருக்கிறது. நாளை மறுநாளும் இன்னும் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் எனவே எதிர்பார்க்கப்படுகிறது. கடற்கரையில் இருந்து மக்கள் கும்பாபிஷேகத்தை காண்பதற்கு சுமார் 40,000 சதுர அடியில் கம்புகளை கட்டி மக்கள் நின்று கும்பாபிஷேகத்தை பார்ப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம், கோயில் நிர்வாகம் செய்திருக்கிறது. மக்கள் பாதுகாப்பு கருதி நகரும் கண்காணிப்பு கேமரா மற்றும் சீருடையில்லாத காவல்துறையினரும் பணியில் ஈடுபட இருக்கிறாங்க. தற்போது யாகசாலை பூஜை இன்னும் சற்று நேரத்தில் துவங்கும். அது மட்டுமல்லாமல் தமிழில் மந்திரம் ஓதுவதை காண்பதற்கு மக்கள் ஆர்வத்தோடு அதிகமான பக்தர்கள் யாகசாலை பூஜை நடைபெறக்கூடிய பகுதிகளில் இருந்துட்டு வராங்க. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.